ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான பசுமையான புல்வெளி இருந்தது. அங்கு ஒரு வெள்ளாடு தினமும் மேய்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த ஆடு தனது கூட்டத்தை விட்டு பிரிந்து காட்டின் உட்பகுதிக்கு தெரியாமல் சென்று விட்டது. அங்குள்ள சுவையான பொருட்களை மேய்ந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பெரிய பசியுள்ள ஓநாய் அதன் முன்னே வந்து நின்றது. ஓநாயைக் கண்டதும் ஆடு நடுங்கியது. ஓநாய் தனது கூர்மையான பற்களைக் காட்டி, "இன்று எனக்கு நல்ல வேட்டை. உன்னை நான் சாப்பிடப் போகிறேன்" என்று உறுமியது. ஆடு பயந்தாலும் தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஒரு தந்திரம் செய்தது. அது பதற்றப்படாமல் அமைதியாக ஓநாயைப் பார்த்து பேசியது. "ஓநாய் ராஜாவே, நீங்கள் என்னை தாராளமாகச் சாப்பிடலாம். ஆனால் இறப்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு ஆசை. உங்கள் குரல் மிகவும் இனிமையானது என்று காட்டில் உள்ள அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். நீங்கள் பாடினால் அதைக் கேட்டுக்கொண்டே நான் மகிழ்ச்சியாக உயிர் விடுவேன். எனக்காக ஒருமுறை பாடுவீர்களா?" என்று பணிவாகக் கேட்டது. தன் புகழ்ச்சியைக் கேட்ட ஓநாய் மிகவும் பெருமை கொண்டது. அது தனது புத்தியை இழந்து ஆடு சொல்வதை நம்பியது. "சரி, உனக்காக நான் பாடுகிறேன்" என்று சொல்லி வானத்தை பார்த்து தன் தலையை உயர்த்தி பலமாக ஊ ஊ என்று ஊளையிடத் தொடங்கியது. ஓநாய் எழுப்பிய அந்த பயங்கரமான சத்தம் அருகில் ஆடுகளைத் தேடிக் கொண்டிருந்த மேய்ப்பனுக்கும் அவரது காவல் நாய்க்கும் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி வேட்டை நாய் வேகமாக ஓடி வந்தது. நாய் வருவதைக் கண்ட ஓநாய் பயந்து போய் ஆட்டை விட்டுவிட்டு தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள காட்டிற்குள் ஓடி மறைந்தது. ஆடு தனது புத்திசாலித்தனத்தால் மரணத்திலிருந்து தப்பியது. மெதுவாக தனது கூட்டத்தை நோக்கி ஓடிச் சென்றது. நீதி: ஆபத்து காலத்தில் பதற்றப்படாமல் நிதானமாக புத்தியை பயன்படுத்தினால் எந்த பெரிய சிக்கலிலிருந்தும் தப்பிக்கலாம்.